என்ன ஆயிரும்? 9வது மாதத்தில் என்னமாகும்? அங்கே கேட்கக்கூடாது. என்ன ஆகும் 9வது மாதத்தில்? என்னன்னே தெரியலையா? டெலிவரி ஆயிரும். அப்போ எல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்கோ, என்னென்ன பாடுகள் இருக்கோ அதெல்லாம் வெளியில் வந்துடணும் பாருங்கள். 10ல் எல்லாவற்றிலும் செட்டில் ஆயிடணும். அப்போ நீங்கள் இந்த 9வது வருஷத்தில் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே நான் வச்சுட்டேன் ஆண்டவரே, இதுலேருந்து நான் விடுதலையாய்த்தான் போகணும் சொல்லுங்கள். டெலிவரன்ஸ் ஆகித்தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தார். ஆமேன். கர்த்தர் தான் என்னை நடத்தி வந்தார். இப்போ தான் ஜனவரி தொடங்கினது போல் இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த வருஷம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அடுத்தது 26 நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தர் என் கூட இருந்தார். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் யார் சந்திச்சா? கர்த்தர் தான் சந்திச்சார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனத்தின் மூலமாக தான் ஏசப்பா இன்னைக்கு உங்கள் கூட பேச விரும்புகிறார். எடுத்துட்டிங்களாமா? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே படிச்சிருட்டா. நான் மோசேயோடு பொண்ணு 5 ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்? அப்போ ஏன் இந்த வசனத்தை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ அதாவது இத்தனை வருடங்களும் கர்த்தர் தான் இந்த ஆலயத்தை கொண்டு வந்தார். கர்த்தர் தான் நடத்திட்டு வந்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு வரும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், ஜனங்கள்னால எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒரு பாலைவனம், வெறும் காடு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. காடு சும்மா சொல்ல பாங்காடு அப்படி சொன்னால் புரியும்ல. காட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. அந்த வெறும் காட்டுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை, நம்மளை மாதிரி இருக்கிற ஜனங்களை மோசே கொண்டு வந்தார் பாருங்க. கீழ்ப்படியாத ஜனங்கள் இடத்துல என்னால் ஒன்று செய்ய முடியல ஆண்டவரே, என்னால் இந்த ஜனங்களை வழிமை நடத்த முடியலையேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட என்ன செஞ்சார்? மோசே ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்திலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? மோசேயோடவே இருந்து இவ்வளோ வருஷமும் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த வனாந்தரத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்தாராம். இன்றைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்திலும் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல இந்த புதிய ஆண்டில் நான் உங்களோடு இருப்பேன். ஏசப்பா வாக்கு பண்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசப்பாவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த 9வது ஆண்டிலும் நான் உன் கூட இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஏசப்பா சொல்றாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டுல பாருங்க, 12வது மாதம், 11 மாதங்களை நாம முடிச்சிட்டோம் இல்லையா? 12வது மாதத்தையும் நாம முடிக்க போறோம். ஏதாவது நாம நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? ஆண்டவரே, இந்த போராட்டத்தை பார்த்தா, இந்த கஷ்டத்தை பார்த்தா, இந்த விளைவினத்தை பார்த்தா என்னால அடுத்த மாதத்துக்கு போக முடியுமானே தெரியல. அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தை துவங்கி இந்த 9 ஆண்டு வரைக்கும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தார். ஆமென் சொல்லுங்க. இதற்குள்ள எத்தனை போராட்டம் இருக்கலாம், எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள், வெளியில சொல்ல முடியாத காரியங்கள் இந்த ஆலயத்துக்கு விரோதமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல, ஆமென் சொல்லுங்க, இந்த ஆலயத்திலும் உங்களோடு கர்த்தர் இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாராம். வருட ஆரம்பத்தில் நீங்க தேவன் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய அதை நியூ இயர் அப்போவெல்லாம் வாக்குத்தத்த கார்டு கொடுப்பாங்கல்ல, நீ இந்த வசனத்தின்படி நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு நிறைவேறி இருக்கலாம், ஒரு சிலருக்கு நிறைவேறாமல், அதாவது நடந்திருக்கலாம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனங்களாக நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் போயிருக்கும் பாருங்க. அப்போ நம்ம சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு நீங்கள் நிறைவேறுன்னு சொல்லித்தானே எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் இது நடக்கலையே, நான் என்ன செய்யிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். மீதி இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம காத்திருந்தோன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வாராம்? கட்டாயமா நீங்க இழந்து போன காரியங்களை திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எந்த காரியத்தை குறித்து நீங்க கலக்கத்தோட, போராட்டத்தோட, பாடுகளோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், இயேசு எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். கர்த்தர் தேடி வந்து உதவி செய்வார். நம்ம அவரை தேடி போறது இல்லை பாருங்க, அவர் தான் நம்மை தேடி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. இன்றைக்கு இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு சொல்லுங்க, இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டம் மாறும், எல்லா பாடுகளும் மாறும், எல்லா வியாதிகள் மாறும், எல்லா வறுமை மாறும், எல்லா கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லுங்க. இனி என் குடும்பத்தில் போராட்டங்கிறதுக்கு இல்லை, இடம் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் இருந்தாருன்னா, இயேசு இருக்கும் பொழுது சத்துருவுக்கு அங்க இடம் இல்லை. அப்போ ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை நீங்க இருக்கலாம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லி. இது என்ன மாதம் கேட்டால் டிசம்பர்னு சொல்லுவீங்க. 9வது மாதம் ஓகே, உங்களுக்கு 9வது ஆண்டு இல்லையா? இது என்ன மாதம், என்ன கொண்டாடுவோம்? ஆமாம், கிறிஸ்மஸ் மாதம் இல்லையா? அப்போ ஏசப்பா யாருக்காக வந்தார்? நிஜமாவா? நிஜமாவா? யாருக்காக வந்தார்? எனக்காக. ஆமென் சொல்லுங்க. எனக்காகத்தான் வந்தார். பாவியை என்னை மீட்டு கொள்ளும்படியாய், எனக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய். ஆமென் சொல்லுங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய் இயேசு எனக்காய் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை தெரிந்து கொண்டார். இனி என் வீட்டில் அழுகை இல்லை, கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, இந்த போராட்டம் இல்லை, வெளியில சொல்ல முடியாத மரண படுக்க, மரண பள்ளத்தாக்கு நீங்க சொல்லலாம். ஆனா இயேசு கிட்ட வரும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அந்த முடிந்தது அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஆரம்பத்தை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான் நீங்க சொல்லி இருக்கலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சே நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க கஷ்டங்களுக்கு, பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தொடர்புள்ளியை வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஏன் சொன்னா, அவர் மோசேயோடு இருந்த தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம முற்பிதாக்களின் தேவன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இயேசு என்னுடைய தேவன். சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்காக வந்தார். ஆமென் சொல்லுங்க. என்னை வாழ வைக்கும், எனக்கு உதவி செய்யும்படியாய், என்னை தூக்கி எடுக்கும்படியாய் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்பா என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பயப்படுவோம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, அப்படி சொல்லிட்டே இருந்தோம். பாருங்க, 12 மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷமும் முடிஞ்சிருச்சு இல்லையா? கர்த்தர் கிருபையா இந்த இடத்தை கொடுத்தாரு. கிருபையாய் உங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு, அதாவது மேய்ப்பன், ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் இந்த ஊழியக்காரங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? திறப்பில் நிக்கணும், ஜெபிக்கணும். நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அநேக ஆத்துமாக்களை நாங்க கொண்டு வருவோம். எத்தனை பேர் உறுதி எடுக்கிறீங்கம்மா? நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல வந்துதான் எனக்கு அற்புதம் நடந்துச்சு, இந்த இடத்துல வந்துதான் எனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். நீங்க சொல்லும் பொழுது வருகிற நாட்களில் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். எந்தெந்த காரியங்கள் இன்னும் உங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்களோ, இப்போ இன்னைக்கு அற்புதம் நடக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்கிறத விட எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், நாளைக்கு நிறைய ஜனங்களை நான் கொண்டு வருவேன். எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தார், என்னை போல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீங்கள் சொல்லும் பொழுது கட்டாயமாக கர்த்தர் என்ன செய்வாரா? விடுதலை கொடுப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூட. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே, இன்னைக்கு நான் விடுதலையோடு தான் நான் போகணும். ஆமென் சொல்லுங்க. நான் கஷ்டத்தோட வந்தேன், பாரத்தோட தான் வந்தேன், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும் பொழுது என் வீட்டில் அற்புதம் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. விடுதலையை நான் பார்க்கணும், இயேசு என் கூட இருக்கிறாருங்கிறத நான் பார்க்கணும். சங்கீதம் 126 சொல்லுவாங்க, வசனம் தாவீது எழுதியிருப்பாரு, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குமா? அப்ப இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சாரு, உங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்களா, இந்த அற்புதம் உனக்கு எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாங்களா? எங்க போனா அற்புதம் நடந்துச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை கேட்கும் பொழுது என்ன சொல்லுவீங்க? எங்க போனா அற்புதம் நடந்துக்கு? அப்பா வீட்டுக்கு, இயேசு வீட்டுக்கு போனா, ஏசப்பா அந்த வீட்டில் இருக்கிறாரு. சொல்லுங்க, ஏசப்பா வீட்டுக்கு நான் போகும் பொழுது அங்கே எனக்கு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு விடுதலை உண்டானுச்சு. நான் நடக்க முடியாம போராட்டத்தில், வெளியில சொல்ல முடியாத காரியத்தோட நான் அழுதேன், புரண்டேன், ஒன்றுமே பண்ண முடியல அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் உள்ளத்தை யார் பார்க்குறா? இருதயத்தை யார் பார்க்குறா?
ஏசப்பா பார்க்குறாரு. நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், உதட்டில் சிரிச்சுட்டு உள்ளத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்து தான் அனுப்புவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை தேடி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இந்த மந்தையை நீங்கள் நிரப்ப முடியும். இந்த தொழுவத்தில் இங்கே இருக்கிற ஆடுகள் இன்னும் பெருகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு சொல்வார், 4 திசைகளில் இருந்து ஆத்துமாக்களை நான் கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் ஏசப்பா சொன்னார். அப்போ 4 திசைகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்யணுமா? ஆத்துமாக்களை யார் மூலமா கொண்டு வருவார்? ஏன் மூலமா சொல்லுங்க. ஏன் மூலமா நாளைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். இங்கேயே இருக்கணும்னு சொல்லுங்க. ஏசப்பா சொன்னாரு, உன்னை நான் என்னுடைய உள்ளம் கையில வரைஞ்சிருக்கிறேன். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க உலகத்துல. இப்ப இந்த கிராமத்திலே பார்த்து எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? உள்ளம் கரத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறாராம். தினமும் காலையில எழுந்த உடனே பார்ப்பாராம், இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இந்த காரியம் வேணும், இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு இந்த தேவை சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உள்ளங்கரத்தை பார்க்கும் பொழுது சொல்லுங்க, நான் அந்த கையில் இருப்பேன் சொல்லுங்க. அந்த கரத்தில், ஏசப்பாவோட கரத்தில் நான் இருப்பேன் சொல்லுங்க. நான் அப்பாவுடைய கரத்தில் இருப்பேன். அப்போ ஒவ்வொரு சம்டைம்ஸ் நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய கரத்தை விட்டு வெளியில் வந்திருப்போம். அவர் பார்ப்பாரு, ஐயோ என் பிள்ளைய கரத்தில் காணாமேன்னு சொல்லி பார்ப்பாரு. நம்ம என்ன செஞ்சுருப்போம்? உலகத்துக்குள்ள வந்திருப்போம். உலகத்துக்குள்ள வந்துட்டு என்ன செய்வோம்? கஷ்டத்துலையும் போராட்டத்துலையும் பாடுகளையும் சிக்கி தவிச்சிட்டு இருப்போம். கர்த்தர் தேடுவார். ஐயோ ஒரு ஆட்டை காணாமே, ஒரு ஆட்டை நம்ம என்ன செய்யணும்? போய் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லி வரும் பொழுது அந்த ஆடு எங்கே போய் இருக்குமா? முள்ளுக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் புதாரு நம்ம சொல்லுவோம்ல, ஊருக்குள்ள அப்படி சொல்லுவோம்ல, அங்கே போய் காட்டுக்குள்ளே சிக்கி இருக்குமா. அப்போ அப்படி சிக்கி இருக்கிறோம், நம்ம உலகத்துக்குள்ள சிக்கி இருக்கிறோன்னு சொன்னாதான் நமக்கு என்ன இருக்கும்? கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வியாதி இருக்கும், நெருக்கம் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருள் இருக்கும், எப்பவுமே வீட்டுக்குள்ளே சண்டையாகவே இருக்கும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருந்தாருன்னு சொன்னால் ஒரு நாளும் எகிப்தின் ஆவியெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வராது சொல்லுங்க. எகிப்தில் தான் கஷ்டம் இருந்துச்சு. கர்த்தர் எகிப்தில் இருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரா? இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. அப்ப நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் எந்த இடம்? கானான் தேசம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல அற்புதம் உண்டு. வனாந்தரத்துல தான் கர்த்தர் வழியை உண்டு பண்ணாரா. நீங்க ஒருவேளை உலகத்துக்குள்ள போகும் பொழுது உங்க பாதை வனாந்தரமா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத சில காரியங்களோட நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ரெண்டு கரத்தையும் உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, மோசேயோடு இருந்த தேவன் இந்த ஆண்டிலும் என்னோடு இருப்பார். மோசேயோடு இருந்த தேவன் இந்த ஆண்டிலும் என்னோடு வருவார் சொல்லுங்க. என் கூட வருவார். அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம கரத்தை பிடிச்சு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேனே சப்பா சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது எதற்கு நீங்க பயப்படணும்? இன்னைக்கு சொல்லுங்க, எந்த காரியம் உங்களை பயப்படுத்துச்சோ இன்னையிலிருந்து நான் அந்த காரியத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால சத்துரு என்னை தொட முடியாது, தீங்கு என்னை மேற்கொள்ள முடியாது, பொல்லாப்பு எனக்கு வராது. வாதை, வியாதினா என்ன? கஷ்டம் எல்லாமே அந்த ஒரு வியாதியில் அடங்கி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ன தொடாது நீங்க சொல்லுங்க. இயேசு என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு ஏசாமியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னையிலிருந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஏசப்பா அப்படியே கேட்பாரு, அப்படியே திரும்ப பதில் கொடுப்பார் உங்களுக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இயேசு பேசாத கல்லோ மரமோ அல்ல, இயேசு பேசும் தெய்வம். நீங்கள் பேசுனீங்கன்னா கட்டாயமாக திரும்ப உங்ககிட்ட பேசுவார். அவர் இன்னைக்கு சொல்லுங்க, என் குலம் தெய்வம் யாரு? இயேசு. நாங்களாம் அப்படி தான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம். எங்கள் குல தெய்வமெல்லாம் வேறையா இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்புறமா எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, விடுதலை உண்டாயிடுச்சு. அதனால் அப்போ அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியாது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் வெளியே சத்துரு விடமாட்டான். எங்கே நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் பேர் ரீனா, சரியா? நான் வந்துட்டு 15 வருஷமாக விடுதலை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு, பில்லிசூனிய கட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏவுதலை நாவிக்கு, மந்திர கிரியைகளுக்கு நான் எங்கள் ஊரில் வேறு எதுக்கும் சொல்லலை, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க, ஊழியத்துக்கு கொண்டு வந்து அப்படியே போட்டுருவாங்க.
வந்து ஜெபிக்கும் போகுதே என்னை பார்த்துச்சுன்னு சொன்னால் கேட்லேயே நிற்காது, சத்துரு இருந்துச்சுன்னு சொன்னால். அப்படி இல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உள்ள ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த கிரிகளை கட்டிடுவேன். அதாவது ஆராதிக்கிறக்கும் ஜெபிக்கிறக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி அந்த கிரிகளெல்லாம் நான் கட்டிட்டு தான் ஆலயத்துக்குள்ளே வருவேன். அதான் பழகிருச்சு, அதனால் கட்டிடுவேன் வெளியில் வராதபடி. எங்கே போனாலும் சம்டைம்ஸ் அதாவது இப்போவெல்லாம் அபிஷேகத்தில் நான் நடத்தலை, அபிஷேக ஆராதனை நடத்தும் போது எந்த ஜனத்துக்குள்ளே எந்த மெம்பருக்குள்ளே வந்துட்டு சில ஈவில் ஸ்பிரிட் இருக்கோ தானாக வெளியில் வந்துடும். எப்படி ஓரமாக உட்காந்துருந்தாங்கன்னா கூட நடுவில் வந்து விழுந்துடும். ஒன்ஸு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வாலிப பையன், ஒரு பையன் நல்லா பார்க்குறக்கு நல்லா டீசெண்டாக இருக்கிறான், பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நல்லா வசதியான குடும்பம், பார்க்குறக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போது சேரில் நல்ல பெரிய சர்ச்சு, நிறைய ஜனங்க உட்காந்துருக்குறாங்க, ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். அந்த வாலிப பையங்களுக்கு இருக்கிற அந்த பிசாசின் கிரிகள் வெளியில் வந்ததுனால வந்து நடுவில் சர்ச்சு நடுவில் விழுந்துருச்சு. அப்போது ரொம்ப எல்லோரும், அப்புறம் நான் இப்போ இங்கே இப்போ குட்டிப்பில் ஆடிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் நம்ம அங்கே தானே பார்க்குறோம் இல்லையா, நம்ம திசை திருப்பப்படுவோம்ல, அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ நான் போயிட்டு அதை ஆவியை கட்டி நான் ஜெபிக்கிறேன். நார்மலாக நல்லா லீனாக ஒல்லியாக இருக்குது பையன். அப்போ நான் ஜெபம் பண்ண உடனே கிட்ட போய் நான் நின்ன உடனே அந்த பையனுடைய வயிறு பெருசாகிடுச்சு, ஒல்லியாக இருக்கிற பையன். நான் கிட்ட போய் நின்ன உடனே அப்படி படுத்துருக்கு, கான்சியஸ் இல்லை, சுயநினைவு இல்லை, வயிறு மட்டும் பெருசாகிட்டே வருது. என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள், யாராக இருக்குன்னு சொல்லுங்கள். அது என்னது வயிறு பெருசாக இருக்கிறது என்ன? இருக்குது தான், அது என்ன ஆவி, அது யார்? அது உலகத்தில் யாரை சொல்லுவாங்க ஹிந்துஸ் எல்லாம்? ஆமாம், அது அப்படி சொல்லுது. நீ சொல்லலாமான்னு தெரியலையே. நான் வந்திருக்கிறேன் அப்படிங்குது, நான் வந்துட்டு விநாயகர் வந்திருக்கிறேன் அப்படிங்குது. நான் சொன்னேன், அட பொல்லாதாவி, உனக்கு இங்கே என்ன வேலை, நான் இவனை கூட்டிகிட்டு போகத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ அவங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே, அவங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ரொம்ப பக்தி வைராக்கியம் நிறைந்த குடும்பம். அப்போ நான் கேட்டேன், ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுக்கணுமா உயிரை எடுக்கணுமா? அது என்ன சொல்லுச்சு? அப்போ நான் எல்லாத்திட்டையும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டேன், அண்ணா தம்பி அக்கா அம்மா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒரு 10-12 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கேட்டேன், இப்போ உங்களுக்கு பையன் வேணுமா வேண்டாமா? வேணும்னாங்க. ஆனால் அது என்ன சொல்லுச்சு? கொண்டு போவான்னு சொல்லுச்சு. அது யார் உங்களுக்கு? குலதெய்வம். சரி விட்டு கொடுத்துருங்க, பழி கொடுக்குறோமா இல்லை, பழி செலுத்துகிறாங்கல்ல, ஆடு வளர்த்துறாங்க கொடுக்குறோம், மாடு வளர்த்துறாங்க, மாதம் ஆடு வளர்த்தி கொடுக்குறோம்ல, பையனை வளர்த்தி இருக்கிறீங்க, 24 வயசு பையன் ஆகுது, கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் ஐயோ அம்மா என் பையனை காப்பாற்றி கொடுங்கம்மா, கான்சியஸே இல்லை, 1 மணி நேரம் கான்சியஸே இல்லாமல் அந்த பையன் கிடக்குது, சுயநினைவு இல்லாமல் அந்த பையன் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெபிச்சு அது விடுதலை கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன் அந்த பையனுக்கு தெரியலை. அவ்வளோ ஒரு பில்லி சூனியை கட்டுக்கல. அது எங்கே போகிறாங்களோ, எங்கே ஆராதிக்க போகிறாங்களோ கூட வந்துடும். இப்போ இங்கே ஏசாமி உண்மையான தெய்வமா இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏசு உண்மையான தெய்வமா இல்லையா? அந்த பையனுக்கு விடுதலை கொடுத்தாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த சத்துருவின் கிரிகளாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தின் கிரிகளாக இருந்தாலும் சரி, ஏசு எனக்கு விடுதலை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். மோசேயோடு இருந்த தேவன் இன்றைக்கு என் கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த கரத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, உங்க கரத்துல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, உங்க வீட்டுக்கு நீங்க தான் உத்தரவாதம், உங்க வீட்டுக்கு நீங்க தான் திறப்புல நிக்கணும். ஆண்டவரே என் மூலமா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என் மூலமா என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும், என் மூலமா என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான் அவங்களுக்காக வேண்டுற ஆண்டவரே. சொல்லுங்க, என் குடும்பத்துக்காக நான் வேண்டிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க? ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் திறப்புல நிக்கிறேன். கர்த்தர் மோசேயோடு இருந்தாருன்னு சொன்னா அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? மோசே அப்படின்ற ஒரு பக்தன் பைபிள்ல இருக்கு, சரியா? அவருக்கு ஏசப்பா அற்புதம் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கும் அற்புதம் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் வெறும் கையோடு இருக்கிறேன், என்னால முடியல, பண கஷ்டம், மன கஷ்டம், வியாதி, வறுமை, ரொம்ப கஷ்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியிலேயே சொல்ல முடியல அப்படி நீங்க சொல்லலாம். இன்றைக்கு இந்த காரியத்தில் இருந்து எல்லாம் இயேசு உங்களை
உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விடுதலையோடு தான் இருப்பேன். இந்த நாளிலிருந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும். இயேசு என்னை சந்திக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இயேசுவை சந்திக்க போனேன், ஆனா இயேசு என்னை தொட்டுட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், அவர் நன்மை செய்கிற தேவன். ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷன் பாப்பான், நீங்க கண்ணீரோடு இருந்தீங்கன்னு சொன்னா, அழுதுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுவான். ஆனா இயேசு என்ன செய்வாராம்? உங்க கண்ணீரை துடைப்பார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்க கவலைகளை மாற்றுவார், உங்க பாரங்களை மாற்றுவார், உங்க நிந்தைகளை எல்லாம் மாற்றுவார். நீங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்க தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவாரு. ஒரு நாள் இருக்கிற காரியங்களை எல்லாம் குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. எந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பயத்திலிருந்து இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கம்மா? கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மோசேயை கர்த்தர் எப்படி வழிநடத்தி வந்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கும் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். இயேசு அடையாளங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அற்புதங்களை செய்து என்னை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இயேசு யாரு தெரியுமா? வாழ வைக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு என் குடும்பத்தை வாழ வைப்பாருன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க எல்லாம் கீழ்ப்படியாம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்க கணவன் இடத்துல எல்லாம் சில பிரச்சனைகள், உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போராட்டங்களோட நீங்க இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு அற்புதம் உண்டாகும். உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் வரும். நீங்க ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா அங்க ஒரு சாட்சி இருக்கணும். பாருங்க, என் வாழ்க்கையில சாட்சி இருக்குதா? அதாவது நல்லது நடந்துச்சு அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஏசப்பாட்ட பேசினா தானே நல்லது நடக்கும். எத்தனை பேர் ஏசுட்டு இனிமேல் நான் தினமும் நான் பேசுவேன்னு சொல்கிறீங்க? ஏசு நல்ல தெய்வம் சொல்லுங்க. ஏசு தான் தெய்வம் நான் சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏசு மட்டும்தான் தெய்வம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், எனக்கு அற்புதங்களை செய்தார், என்னை வாழ வைக்கிற நல்ல தெய்வமாக இருந்தார். ரொம்ப கஷ்டத்துலேயும் போராட்டங்களையும் இருந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. என்னால் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் மேக்சிமம் எல்லாருமே நிறைய பெரிய ஊழியக்காரங்கள்லாம், அறிமுகமான ஊழியக்காரங்கள்லாம் என்னை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க. ஒரு லேடியாக இருந்துட்டு இந்த பிசாசு ஓட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், சரீரத்தில் பிரச்சனை வரும், வேறு மாதிரி காரியங்களெல்லாம் இருக்கும், இந்த ஊழியம் பண்ணாத, ஒன்றா தீர்க்க தரிசன ஊழியம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போயிடணும், இந்த மாதிரி ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் எல்லாமே நடந்துச்சு. எந்திரிச்சே நடக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டேன். லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் என்னால் எந்திரிச்சே நடக்க முடியாது. சேரில் உட்காந்துருந்தா அப்படி எந்திரிச்சா அப்படியே நின்றுவேன், நடக்கவெல்லாம் முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரெண்டு காலுமே வராத போயிடுச்சு. அப்புறம் ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங். ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே தூக்கிட்டு தான் போனாங்க. எந்திரிச்சு நின்னா முடியல, அப்படியே மயக்கத்தில் இருந்தேன். முழிச்சு பார்க்குறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ட்ரிப் இறக்குனா ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும், ட்ரிப் எடுத்துட்டா ப்ளீடிங் ஆகும். ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் சொன்னாங்க, யூட்ரஸில் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, சதை வளர்ந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் நடக்கவும் முடியாது. சில போராட்டங்கள் எல்லார்கிட்டையும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நான் என்னென்ன காரியங்களை சத்துருவை துரத்தினேன்னு சொன்னனோ அது எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுச்சு, எனக்கு எகைன்ஸ்டாக நின்றுச்சு. எவ்வளோ ஜனங்களை விடுதலை ஆக்கினேன். நிறையா தீர்க்கதரிசிகளை ஜெபம் பண்ணி அந்த கட்டுகளெல்லாம் உடைச்சாங்க. எனக்கு அந்த போராட்டங்களெல்லாம் தாங்க முடியல. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். வியாழக்கிழமை ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. நான் செவ்வாய்க்கிழமை நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த வேதத்தை நான் கையில் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இயேசுவை என்னுடைய சொந்த தெய்வமாக, என் குல தெய்வமாக இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு இந்த ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது எனக்கு அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். புதன்கிழமை நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் எல்லா ஊழியக்காரங்களை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள்லேருந்து நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அதே தெய்வம் தான் எனக்கு நன்மை செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த தெய்வத்தை தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு நல்லவர், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்தார். மோசே வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அற்புதத்தை செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு நன்மை செய்வார்.